இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி ப்ரான் ஊறுகாய் ஷ்ரிம்ப் பிக்கிள். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதே மாதிரி நீங்க மீன் ஊறுகாயும் பண்ணலாம். ஷ்ரிம்ப் இல்லைன்னா ஷ்ரிம்புக்கு பதிலாக நெத்திலி மீனையும் இதே மாதிரி ஷ்ரிம்பை நம்ம எப்படி பொரிச்சு செய்ய போறோமோ அதே மாதிரி நெத்திலி மீன்லையும் செய்யலாம். முள்ளு எடுக்க வேண்டாம் நெத்திலி மீனுக்கு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோவுக்கு மேலே இருக்குது இந்த ஷ்ரிம்ப். இது நல்ல பெரிய ஷ்ரிம்பாக இருக்கிறதுனால நான் அதை பெருசாக இருக்கிறத கொஞ்சம் பாதியாக வெட்டியிருக்கேன். இப்போ இனி இது கூட உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடி. மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போடுங்க, போட்டு உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அந்த ஷ்ரிம்பில் நல்ல உப்பு காரம் எல்லாம் அது பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இதை தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் ஷ்ரிம்புக்கு பதிலாக நெய் மீன், வஞ்சரம் மீன் அதில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அந்த வஞ்சரம் மீனை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதுலேயும் இதே மாதிரி உப்பு, மிளகாய், மஞ்சள் 3 போட்டு ஊற வச்சுருங்க. வேறு மற்ற மசாலாக்கள் வேண்டாம். ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் போட்டு இப்போ பொரிக்க போகிறோம். நம்ம இதை கொஞ்சம் கூடுதலாகவே பொரிப்போம், நல்ல முருகலாக பொரிப்போம். அப்போ முருகலாக பொரிக்கும் போது நீங்கள் மற்ற மசாலாக்கள் எல்லாம் இது கூட போட்டிங்கன்னா அந்த மசாலாக்கள்லாம் கரிஞ்சிரும். அதனால எந்த மீனாக இருந்தாலும் சரி, நெத்திலி மீன் ஊறுகாயாக இருந்தாலும் சரி, டூனா, சால்மன், எந்த மீன்லையும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணும்போது இந்த மஞ்சளும் மிளகாய் பொடி மாத்திரம் சேருங்க, வேறு எந்த பொடியும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்க, இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இனி இதை இந்த எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா செட்டு மீனையும் நம்ம பொரிச்சு தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் முதல் ஸ்டெப். அப்போ நெத்திலி மீனாக இருந்தாலும் இதே மாதிரி தான் மசாலா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். சால்மன், நெய் மீன், எந்த மீனாக இருந்தாலும், கிங் மேக்கரல், நெய் மீன், கிங் மேக்கரல், எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த ஊறுகாய் கூட போடுறதுக்கு ஒரு சின்ன பொடி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்தீங்கன்னா அதுக்கு டபுளாக 1 டீஸ்பூன் கடுகு. இதை ரெண்டையும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு, எண்ணெய் இல்லாமல் லைட்டாக வறுத்துட்டு அப்படியும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வறுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதை எடுத்து தனியாக நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்க, நம்ம கடுகு வெந்தய பொடி இப்போ ரெடி. சரி, இப்போ நம்ம அந்த ஷ்ரிம்ப் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ கூட கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் பத்தாது, இவ்வளவு எண்ணெய் பத்தாது. ஊறுகானாலே கொஞ்சம் அது எண்ணெய் நிறைய வேணும். நல்லெண்ணெய், இதுக்கு மற்ற தேங்காய் எண்ணெய்லாம் போடாதீங்க, நல்லெண்ணெய் போடுங்க. பொரிக்கிறதுக்கு நான் சாதா எண்ணெய், குக்கிங் ஆயில் தான் எடுத்தேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி நான் ரவுண்டாக வெட்டி இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதோ இந்த மாதிரி 1 கப் நிறைய நான் பூண்டு, இப்போ 1 கிலோவுக்கு மேலே இருக்குது எனக்கு, 1 கிலோ 1.25 விட குறைவு, 1 கிலோ 100 கிராம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு நான் மீனோ ஷ்ரிம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நல்லா 1 கப்பு பூண்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு வதங்கவுமே நம்ம 1 கப்பு பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, 1/2 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி, அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு 3 நல்லா வதங்கின பிறகு நல்ல கறி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கறி லீவ்ஸ் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுலேயும் அந்த கறி லீவ்ஸ்லேயும் அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நல்ல அந்த கருவேப்பிலை பொரியணும். இப்போ பாருங்க, நம்ம இஞ்சி, பூண்டு, கறி லீவ்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி இது கூட நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது ஜீரண கோளாறு அந்த மாதிரி எது இருந்தாலும் அஜீரணம் அதெல்லாம் ஏற்படாது, அதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அந்த கடுகு வெந்தய பொடி அதையும் நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம்.
இனி இது கூட நல்ல 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம முதல்ல சேர்த்தோம், மஞ்சள் இப்போவும் சேர்க்கலாம். மஞ்சள் எவ்வளவுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லது தான். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பொடிகளில் சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இல்லாட்டா அந்த பொடி வந்து அந்த மசாலா பொடிகள் சேர்த்த பொடிகள்லாம் வந்து கரிஞ்சிரும். அந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்து ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கரிஞ்சிரும். அதனால ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த பொடிகளெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடிகளெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம பொரிச்சு வச்ச அந்த ஷ்ரிம்ப் எல்லாத்தையும் இது கூட போட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பொரிச்ச ஷ்ரிம்ப் எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இது கூட நம்ம ஒரு அரை கப்பு வினிகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 கிலோ மீன், 1 கப்பு பூண்டு, இதெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அரை கப்பு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு, உரைப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஊறுகானாலே உப்பு, உரைப்பு, புளிப்பு 3 தூக்கலாக தான் இருக்கும். அதனால பாருங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மீன் ஊறுகாய் எல்லாமே ஒரு 2 நாள் கழிச்ச பிறகு தான் அதுக்கு உண்மையான ருசி நமக்கு தெரியும். அந்த வினிகர், உப்பு, காரம் எல்லாம் அந்த மீன் துண்டுக்குள்ளே போய் நல்லா அது ஊறின பிறகு தான் உண்மையான ருசி நமக்கு தெரியும். அதனால் டேஸ்ட் என்னடா இப்படி இருக்கே அப்படின்லாம் பயந்துராதீங்க. 2 நாள் கழிச்சு, இல்லை அட்லீஸ்ட் 1 நாளாவது வேணும், 24 மணிக்கூறாவது வேணும். அதுக்கப்புறமா தான் இந்த டேஸ்ட்டு உண்மையான ருசி தெரியும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இப்போ நைட்டு தான் நான் இப்போ இந்த ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எப்படி உப்பு வேணுமா, வினிகர் சேர்க்கணுமா எக்ஸ்ட்ரா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு, காரம், வினிகர் 3ஐயும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வினிகரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பும் வினிகரும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இனி நல்ல ஒரு பாட்டிலில், ஈரம் அழுக்கு எதுவும் இல்லாத சுத்தமான பாட்டிலில் நீங்கள் இதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஷ்ரிம்ப் ஊறுகாய் ரெடி. இனி இதை நல்ல தயிர் சாதம், பருப்பு குழம்பு, நல்ல ஆலு பரோட்டா, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.